தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஸ்ரீவைகுண்டம் வேட்பாளர் அன்னை சரவணன் பேர் கேரளத்துல லாட்டரி ஏஜென்டா இருக்கார். வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அப்புறம் அந்த வேட்புமனுவை அந்த அதிகாரி பார்க்கிறார். பார்த்தா அப்படியே ஷாக்ல உறைஞ்சிட்டார். என்னன்னா அந்த வேட்புமனுல எதுவுமே ஃபில்அப் பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு கையெழுத்தாக இருக்கும்ல, அது கூட இல்ல. இவர் அந்த அதிகாரி மிரண்டு போயிட்டாரு. ஒரு எம்டி வேட்புமனுவை கொடுத்து நான் தாக்கல் செய்யறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவாளி வேட்பாளரை அவர் வாழ்க்கையில சந்தித்திருக்கவே மாட்டார். அவர் மிரண்டு போய் என்னங்க அது வேட்புமனு தாக்கல் பட்டதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தாங்க இருக்கு, சீக்கிரமா ஃபில்அப் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற. அதை விட ஒரு கூத்து, அந்த வேட்பாளர் அந்த அதிகாரியை பார்த்து ஐயா நீங்களே கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி தாங்கிறாங்க. இதுவும் அந்த அதிகாரியுடைய வாழ்க்கையில் நடந்த முதல் அனுபவமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் அவர் சந்திச்சிருக்கவே மாட்டாரு. வேட்பு மனுவை வேட்பாளர் தான் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் அதை அதிகாரியே ஃபில்அப் பண்ணி தருவார் நினைச்சு நீங்க கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி தாங்க அப்படிங்கிற கொண்டு வந்த எம்டி வேட்பு மனுவை அதே எம்டி வேட்பு மனுவை வாங்கி கொண்டு போகிற தாவேகாவுடைய வேட்பாளர். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தாவேகால வேட்பாளர்கள் எப்படின்னு பாருங்க. இதற்கு மத்தியில் திருத்தணி தொகுதிக்கான தாவேகா வேட்பாளர் ஆடிட்டர் சத்யகுமார் வெறும் 2-3 பேர்களுடன் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் வாக்கு சேகரித்துக் கொண்டிருப்பது பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறது. திருத்தணி வழியா ஆந்திராவுக்கு போற பஸ் எல்லாம் நிறுத்தி அவர் ஓட்டு கேட்டு கொண்டு இருக்கிறார். அது ஒரு சூப்பர் காமெடியாக போய் கொண்டிருக்கிறது.